ஹலோ வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பான திருப்புமுனையாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்தெந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. விஜய் பசுபதியை தாக்கிட்டு போனதுக்கப்புறமா பசுபதி அடங்குவார்னு பார்க்குறீங்களா? கிடையவே கிடையாதுங்க. விஜய் காவேரி இவங்க 2 பேர் மேலே உள்ள கோவத்தில் இன்னும் அதிகப்படியான சூழ்ச்சிகளை தான் வந்து பண்ண போகிறாரு பசுபதி. பசுபதியை பொறுத்த வரைக்கும் காவேரி தான் முதல்லேருந்து ஒரு முதல் எதிரியாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட கணவர். ஆனால் இப்போ விஜய் பண்ணிட்டு போன விஷயத்தை அடுத்து ரொம்பவே வந்து பயங்கர கடும் கோபத்தில் இருக்க பசுபதி என்ன பண்ணுறாரு, 2 பேரையும் வந்து பழிவாங்க நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா ராகினிக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வருது. இதனால் விஜய் மேலே பயங்கரமாக கோவப்படுறது மட்டும் இல்லாமல் அவனை முண்டுலன்னு பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெறித்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவன் யாருப்பா அவன் நடிக்கிறதுக்கு? அவன் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு போயிட்டான். அந்த காவேரி நல்லாவே இருக்கக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாங்க, காவேரி விஜய் 2 பேரையும் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு சூழ்ச்சிலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா, இப்போதைக்கு நான் சொல்கிற வரைக்கும் நீ அமைதியாக இருந்தால் தான் நம்ம பண்ணுற அந்த காரியத்தை வந்து நல்லபடியாக பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னு வந்து ராகினிக்கு சில அட்வைஸும் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வெண்ணிலா வந்து மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. வெண்ணிலா அவங்க மாமன் வீட்டுக்கு வர வச்சு அப்போ கூடவே அஜயும் வராரு. விஜய் மிரட்டின மிரட்டுக்கு எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் கண்டிப்பாக ஊருக்கு போகணுன்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் வெண்ணிலாவோட மாமாவும். இதை பற்றி என்ன தான் 2 பேரையும் கூப்பிட்டு அனுப்புனாலும் தயவு செய்து என்னை விட்டுடுங்களேன், நான் ஊருக்கே போயிடுறேன், எப்படியாவது நான் எங்கள் அக்கா பொண்ணை அங்கே போய் வச்சு நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவரோட மனசை மாத்துற மாதிரி தான் பசுபதி திரும்ப திரும்ப பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? திடீர்னு நீங்கள் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா பழைய நிலைமைக்கு வெண்ணிலா மாறிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இந்த ஒரு விஷயத்தையும் வந்து குறிக்கோளாக கொண்டு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க, இங்கே என்னவோ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த விஜய் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து காவேரி விட்டு வருவான்லாம் எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தயக்கத்தோடு சொல்கிறத கேட்ட பசுபதி, அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க, அந்த பொண்ணு விலகி போயிடுச்சுங்க. நீங்கள் அந்த பொண்ணு கொடுத்த பேட்டியை கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த பொண்ணோட அம்மா? பொண்ணு மொத்தமா விலகி வந்துட்டான்னு தானே சொல்லியிருக்கா. அப்புறம் எதுக்காக நீங்க பயப்படுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்ல, உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரிங்க, நீங்க சொல்ற வழிக்கே நான் வரேன். அந்த பொண்ணு எப்படியோ விலகி போயிடுச்சுன்னே வச்சுக்கோங்க. ஆனா விஜய் தம்பி வந்து வெண்ணிலாவை ஏத்துக்கணும்ல. வேற வழி இல்லல்ல. அப்புறம் ஏன் அவரு ஏத்துக்க மாட்டேன்றாரு? அவரோட முடிவுல அவரு தெளிவா தானே இருக்காரு. இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படிங்க அவரோட மனச நம்ம மாத்த முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்க, என்னங்க இது கூட உங்களுக்கு தெரியாதா? வெண்ணிலா எந்த அளவுக்கு விஜய வந்து விரும்பியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்க சூழ்நிலையில நீங்க எப்படியாவது உங்களோட அக்கா பொண்ணோட வாழ்க்கைய தானங்க நீங்க பார்க்கணும். அதை எப்படியாவது சரி பண்ணி வைக்கணும்னு தானே நீங்க பார்க்கணும். அதாங்க எப்படிங்க சரி பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வெண்ணிலாவோட மாமா கேட்க, இப்ப வாங்க வழிக்கு. அதுக்கு தாங்க நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இந்த முறைப்படி நீங்க செஞ்சீங்கன்னா, விஜய் காவேரிய மறந்துட்டு கண்டிப்பா வெண்ணிலா கழுத்துல தாலிய கட்டுவான் அப்படின்ற மாரி பேசுறாங்க. இத கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியறார் வெண்ணிலாவோட மாமா. இன்னொரு பக்கம் வெண்ணிலா ரொம்பவே சந்தோஷப்பட்டு கேட்குறாங்க, "உண்மையாலுமே அங்கிள் கண்டிப்பா நடக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரொம்பவே எமோஷனலா கேட்குறாங்க. "என்னம்மா நீ இப்படி சொல்ற? அத நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புமா. நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாரி தாம்மா, ராகினி மாதிரி." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, டயலாக்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க வெண்ணிலா கிட்ட. தருணத்துல அஜயோட அப்பா அந்த இடத்துக்கு வந்ததும் வெண்ணிலா பயங்கரமா கோவப்படுறாங்க அவங்கள பார்த்து. "சரி, சரிம்மா, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அப்போ இருந்த சூழ்நிலை ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக இன்னைக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இப்போ உனக்கு நான் பெரிய பாவத்த தாம்மா பண்ணிட்டேன். அதுக்கான தீர்வ வந்து நான் இன்னைக்கு உனக்கு செய்றேம்மா. இன்னைக்கு உனக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பா விஜயோட கல்யாணம் பண்ணி வைப்பேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வெண்ணிலாவ பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட வெண்ணிலாவுக்கு ஒரு நம்பிக்கை வருது. கண்டிப்பா நம்மளோட கல்யாணம் வந்து விஜய் கூட நடக்கும் அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. அதுக்கேத்த மாரி ஒரு நாள் காலையில என்ன பண்றாங்க, கோவில்ல எல்லா ஏற்பாடுகளையும் வந்து பண்ணி வைக்கிறாங்க. "இப்ப எப்படி நீங்க விஜய வர வைக்க போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கேத்த மாரி விஜய்க்கு கால் பண்ணதும் வெண்ணிலாவோட மாமா சொல்றாரு, "உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தயவு செய்து பேசிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் வெண்ணிலாவ கூட்டிட்டு." அப்படின்ற மாரி பிளாக்மெயில் பண்ணி விஜய் அந்த இடத்துக்கு வர வைக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட இந்த மாரி ஒரு பொய் சொல்றாரு. விஜய் அங்கேருந்து ஃபோன் வந்ததும் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து வீட்ட விட்டு கிளம்பி வராங்க. "தாத்தா என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல தாத்தா, இத மாரி சொல்லியிருக்காங்க." "என்ன விஜய், ஒண்ணும் பிரச்சனைலாம் எதுவும் இல்லல்ல? நான் வேணா உன் கூட வரட்டுமாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். என்னோட இது என்னன்னா, இப்போதைக்கு வெண்ணிலா ஊர விட்டு கிளம்பணும். அதுக்கப்புறமா காவேரிய அந்த வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும். ஒண்ணு தான் தாத்தா என்னோட ஆசை." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. விஜய் இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்ற நியூஸ தெரிஞ்சுக்கிட்ட ராகினி என்ன பண்றாங்க, இதுதான் சரியான நேரம். கண்டிப்பா இந்த காவேரியை வந்து வெறுப்பேத்தி பார்க்கணும் அப்படின்றதுக்காக காவேரி நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. "என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. இன்னும் ஒரு விஷயத்த கேட்டா, இதுக்கப்புறம் நீ ரொம்ப சந்தோஷப்படுவ." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வெறுப்பேத்துற மாரி திரும்ப திரும்ப காவேரி கிட்ட பேச, "ஏய் இப்போ உனக்கு என்ன விஷயம்? என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
இரும்மா இரு. எதுக்காக கோவப்படுற? நான் சொல்ல வந்த விஷயத்த ஃபர்ஸ்ட்டு கேட்டு, அதுக்கப்புறமா கோவப்படுறதா, இல்ல சிரிக்கிறதா, அதுக்கப்புறம் நீயே டிசைட் பண்ணிக்கோ அப்படின்ற மாரி ராகினி பேசுறாங்க. சரி, சரி விடு. நான் டைரக்ட்டா விஷயத்துக்கே வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில வெண்ணிலாவுக்கும், உன் புருஷனுக்கும், உன் புருஷன் விஜய்க்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏய் லூசு மாரி உளறிட்டு இருக்காத வை ஃபோன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, அச்சச்சோ! காவேரி நான் எதுக்காகம்மா லூசு மாரி உளர போறேன்? நீ ஒரு தடவ ஃபோன வச்சுட்டு இந்த கோயிலுக்கு வந்து பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியும். சீக்கிரமா வந்தா இந்த கல்யாணத்த தடுக்க முடிஞ்சா தடுத்துக்கலாம். ஆனா கொஞ்சம் லேட்டா வந்தா, அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாங்க. அப்புறமா காவேரி பயங்கர குழப்பத்தோட இருக்காங்க. ஒண்ணுமே புரியல. ஏன் இவ இப்படி சொல்லணும்? கண்டிப்பா விஜய பத்தி எனக்கு தெரியும். ஆனா, இந்த ராகினி ஏதாவது சூழ்ச்சி பண்ணி, அவ சொன்னத நிறைவேத்திருவாளோ! அப்பிடின்ற குழப்பத்தோட என்ன பண்றாங்க, அவசர அவசரமா அங்கருந்து கிளம்ப பார்க்குறாங்க. சொன்ன மாரி விஜய் அந்த இடத்துக்கு வராரு. இவுங்க பிளான் பண்ணி தான் வர வச்சிருக்காங்க அப்பிடின்ற விஷயம் வந்து விஜய்க்கு தெரிய வருது. எல்லாரையும் வந்து வெளுத்து வாங்குற மாரி பேச, அதுக்கப்புறம் விஜய் மேல கம்ப்ளைண்ட் குடுக்குற மாரி போகுது. விஜய்க்கு அது சிக்கலாகுது. அந்த தருணத்தில அங்கருந்து வர காவிரி என்ன பண்றாங்க, விஜய்க்கு சாதகமா பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜய் மேல எந்த தப்பும் இல்ல அப்டின்றத நிரூபிக்கிறது மட்டும் இல்லாம, வெண்ணிலாவ கிளி கிளின்னு கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாதுகாத்து இந்த வீட்ல உட்கார வச்சா, நீ அவருக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணுவியா? என்ன எப்பேர்ப்பட்ட ஆளா இருப்ப? நீலாம் ஒரு பொம்பளையா? அப்டின்ற மாரி என்ன பண்றாங்க, வெண்ணிலாவ பார்த்து பயங்கரமான கேள்விலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு விஜய் என்னோட கணவர். அவர வந்து யாருக்காகவும் என்னால விட்டுக் குடுக்க முடியாது. அதே மாதிரி அவரோட மனசாட்சிக்கு எதிரா எந்த ஒரு துரோகத்தையும் யாருக்கும் பண்ணல. அதனால தயவு செய்து புரிஞ்சுகிட்டு இங்கருந்து கிளம்பி போயிட்டே இரு அப்டின்றாங்க. அப்புறமும் வந்து வெண்ணிலா என்ன பண்றாங்க, சண்டை போடுற மாரி பேச, இந்த தருணத்தில காவேரி தான் கர்ப்பமா இருக்குன்ற விஷயத்த வந்து விஜய் கிட்ட சொல்லுவாங்களா? இந்த ஊரார் முன்னாடி சொல்றாங்களா? இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.